நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசிக்குள் அதிசாரமாக செல்கிறார். அப்போ கும்ப ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்லும்பொழுது எந்தெந்த பாவகத்தை, அதாவது எந்தெந்த இயக்கங்களை உருவாக்கப் போகிறார் என்று பார்க்க போகிறோம். கும்ப ராசியிலிருந்து 6ஆம் வீடு கடகன்னு பார்த்துட்டோம். அப்போ கடகத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்க, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் உருவாகுது, இயங்குது அப்படின்னா 10ஆம் பாவகம் தொழிற்ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இயங்கும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மகர ராசியை குரு பார்ப்பது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்கப் போகிறது. புதியதாக தொழில் துவங்க வேண்டும் என ஆசைப்படும் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான இயக்கம் உண்டு. அதே போல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் பணம் புழக்கம் இல்லைங்க, கொடுத்த காசு வரமாட்டேங்கி, வேலை பார்த்த காசு கூட வரமாட்டேங்கி, ரொம்ப போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் வெளியேறப்போது நிம்மதியான அமைதி கிடைக்க போகுது. தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிருக்க எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா, அதற்கான சூழ்நிலை அமையாதா என்று காத்திருக்கிற
அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இந்த குரு அதிசாரம் உள்ள வரையும் வெற்றி உறுதியாக உண்டு, நிம்மதியான அமைதி உண்டு என்பதை பார்க்க முடியும். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிற அன்பார்ந்த நம்முடைய கும்பராசி என்பர்கள் இதுதாண்டா வாழ்க்கை, இனிமேல் தாண்டா நல்ல வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. நம்மளுடைய கும்பராசி பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையரை போய் சந்திப்பதற்கான பாக்கியம், அவர்களுக்காக நேரம் கொஞ்சம் அதிகம் செலவிடுவதற்கான பாக்கியம், அதே போல் அவர்களுடன் எங்கேயாவது ஒரு வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று பயணம் செய்வதற்கான பாக்கியங்கள் உண்டு. திருமணம் முடித்த அன்பார்ந்த கும்பராசி பெண்கள் அனைவருக்கும் தன்னுடைய கணவருடைய வீட்டிலிருந்து இனிமேல் ஒரு அங்கீகாரம் வரும். இவனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பு, பாசம், ஒரு ஒற்றுமை, கணவருடைய வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், எல்லா விஷயங்களிலுமே பிரச்சனை குறையப் போகிறது. இந்த கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் புதிதாக இடம் மனை வாங்குவதற்கான வாக்கியம் உண்டு. திடீர் புகழ், திடீர் வெற்றி என்ற வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயமும் இயங்கப் போகிறது. உங்களுடைய மனைவினால், உங்களுடைய கணவனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும். இவ்வளவு நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த, மேலும் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய கணவர் இனிமேல் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான பாக்கியமும் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதற்கான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. செல்வம் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த குரு அதிசாரம் மூலமாக செல்வ வளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடாம, கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறாம இயற்கை உணவகங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை, கவலை இல்லாத வாழ்க்கை என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு.
எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார், திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம், குரு பார்வை இருக்கா. குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார். ஏற்கனவே கடக ராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. எப்படின்னா குரு பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார். வேறு எந்த ராசியிலுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை. ஆனால் கடகராசி வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு, வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ கடகராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். அப்போ ஜென்ம குரு என்ன செய்வார், நிதானத்தை கொடுப்பார், பொறுமையை கொடுப்பார். அவசரம் இல்லாமல் செய், எதையும் பதட்டப்படாத, எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத, டிப்ரெஷன் ஆகாத, எல்லாத்தையும் பொறுமையாக நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியாக சொல்லுவார். உறுதியாக அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு. இப்போ கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்கார், 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார், 9ஆம் பார்வை மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்கார். அப்போ இந்த அமைப்பில் கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம், போராட்டம், கவலை, வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது. உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும். அதே போல் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க, ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணமா அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலா அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இங்கே 5ஆம் இடம் வலுப்பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம்.
கவிதை, கற்பனை, வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும். அதற்கேற்றவாறு குரு பகவான் 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள், அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள், அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை. அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு. இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பா வழி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க, தாத்தா கூட பிறந்தவங்க, இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால, அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய போகிறீங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப பதட்டப்படவே தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா ப்ரொஃபைட்டாக அடிக்க முடியும். எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த குரு பார்வை கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயல்படுத்துகிறப்போது. இந்த டிசம்பர் 5க்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கும், என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, கூட இருக்கவும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க. அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும். நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க. அப்படியே அயர்ன் பண்ணி ப்ரொஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன?
அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார், திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம், குரு பார்வை இருக்கா. குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஓகே தான், புரிஞ்சுக்கலைன்னா அது உங்களுடைய தவறு என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் செயல்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ளே அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக மேச ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த 3 பார்வைகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, உங்களுடைய ராசிக்கு 10, உங்களுடைய ராசிக்கு 12, இந்த 3 பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த குரு அதிசாரம் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக வாரி வழங்கப் போகிறார் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு பண்ணாத தவறுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. இதில் இந்த சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் அடங்காத ஒரு விஷயமாக போச்சு. நீங்கள் தான் குற்றம் பண்ணீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் 2 நபர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதியாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த தவறுகள் செஞ்சுதான் கூட நீங்கள் ஏற்றுக்குருவீங்க, ஆமாடா நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கை கேட்குற ஆள் தான் நீங்கள். ஆனால் அப்படி கேட்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. அப்போ இதிலேருந்து எப்போ விடுபடுவோம், நம்ம செய்யவே இல்லையே, நம்ம உணர்ச்சிவசப்படவே இல்லையே, நம்மளை ஏன் டாமினேஷன் பண்ணுறாங்க,
நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான், எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இது வண்டி வாகனங்களை போகும்போது சில சிக்கல்களை சந்தித்தேன், இல்லை வண்டி ஓயாமல் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கிறேன்னு தெரில, ரிப்பேருக்கு மட்டுமே நான் தனியாக ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் போட வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால், வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாகப் போகிறது என்பது உண்மை. புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலைகள் என்று பார்க்கும்பொழுது, நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் பண்ண சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு குரு அதிசாரம் மூலமாக மாற்றம் உண்டு. பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதே போல் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படிலாம் நீங்கள் பயணம் போய் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகளில் இருக்குது. இந்த அதிசார பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நுழைஞ்சார். ஸோ அப்போ அவர் நுழைந்ததுலேருந்தே நிம்மதியாக தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இந்த வக்ரமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக ரொம்ப ரொம்ப போராட்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே உடைச்சிருந்து நிம்மதியான தூக்கம், அப்பாடி நான் நிம்மதியாக தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே போல் எங்கே எந்த இடத்துலையும் தோற்று போகிறதுக்கான அமைப்பு இல்லை, தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான், சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து வக்ரமாய் அமர்ந்திருக்கிறனால குரு பார்வைங்கிறது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை வந்து பார்க்கார், 3ஆம் பார்வையாக. அப்போ அந்த பார்வையின் தன்மையில் ஒரு சில சிக்கல்கள் உண்டு. ஆனால் அந்த சனி பகவானை குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பொருளாதார தடையில் கவலை வேண்டாம், வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய
பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம்தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பியும் வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசிக்குள் அதிசாரமாக அமர்கிறார். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிசாரமாக அமர்வது மூலமாக, அதுவும் 7ஆம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன ஏக்கங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குரு பகவான் இயக்கி தருவார் என்பது உண்மை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியவே 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியை பார்ப்பார். அப்போ இங்கே என்னென்ன செயல்பாடுகள் இயங்குதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இயக்கமாக உருவாரீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து எதிரிலாம் உங்களை எட்டி பார்த்து, ஏய் நல்லா யார் தெரியுமா, என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன வாண்டுகள் கூட உங்களை கஷ்டப்படுத்துச்சு பார்த்தீங்களா? என்னடா கொடுமையாக இருக்குது, நம்மளை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போகிறவன் இப்போ நம்மளை பார்த்து தெனாவட்டாக பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா? அந்த அத்தனை விதமான எதிரிகள், தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு காலியாக போகுது. உண்மையாகவே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. இதில் சில துரோகிகளும் இருந்திருப்பாங்க. மகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளை இருப்பதை விட துரோகிகள் தான் அதிகம். உண்மையிலேயே கூடவே இருந்து உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்களெலாம் இப்போ போய் அப்படியே பெரிய பணக்காரனாகி அப்படியே பந்தாவாக உட்காந்துருக்கலாம், பெரிய ஒரு பதவி வாங்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம், பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கூட உட்காந்துருக்கலாம்.
அவன் 50 பேர் கூட உட்காந்தாலும் சரி, 5000 பேர் கூட உட்காந்தாலும் சரி, குரு பார்வை மூலமாக அத்தனை வரையும் தகுடுபுடு ஆக்கிடுவீங்க. உங்களுடைய இயக்கம் அந்தளவுக்கு இருக்கும், உங்களுடைய வேகம் அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரியம், வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதை நினச்சாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தம்பி உடையான் படைக்கு என்றான், அண்ணன் உடையான் அகிலத்தையும் ஆழ்வான் என்ற வார்த்தைக்கேற்றவாறு உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் இனிமேல் உதவி செய்வாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உங்களை நடுவில் நிப்பாட்டி அத்தனை பேரும் பக்கபலமாக இருந்து உங்களை பாதுகாத்து வெற்றி காணுவதற்கான இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க. இவ்வளவு நாளாக தனியாக போராடின நீங்கள் இன்னும் தன்னம்பிக்கையுடன் போராடுவீங்க. தன் உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து எதையும் எதிர்கொள்கிற ஆற்றலை முழுமையாக கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் 2வது திருமணம் முடிக்கணும், ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அல்லது ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இப்போ 2வது திருமணம் முடிக்கலாமா, முடித்தா வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே உறுதியாக, அனைவருக்கும் திருமணம் கிடையாதுங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. காத்திருக்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கேன், சரியா? அதனால் மகர ராசியில் யாரெல்லாம் 2வது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலையில் காத்திருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே உறுதியாக 2வது திருமணம் நடைபெறுவதற்கான பாக்கியம் உண்டு. அதற்கான செயல்பாடை இனிமே இயக்குவீங்க. அதற்கான விஷயங்களை உறுதியாக நீங்கள் மனதார செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதேபோல் மகர ராசியில் பெற்ற தாய் தந்தையர் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யும் அன்புடன் இருக்கின்ற நம்முடைய மகர ராசினர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பார்வைக்கு பிறகு உறுதியாக நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை சென்று சந்தித்து அவர்களுடன் ஒரு 3 நாள் அல்லது 1 மாதம் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாக்கியம் உண்டு. அல்லது அம்மா அப்பாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க, வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற மகராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீர்கள் என்றால் உறுதியாக அம்மா அப்பாவுடன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கான சூழ்நிலைகளும் கிரகமைப்புகளும் ஏற்படுகின்றன. புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான திறமை, உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான செயல்பாடுகள் அத்தனையும் நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் உண்டு, அதற்கான செயல்பாடில் முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம்தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கடகராசிக்குள்ளே நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியவே குரு பகவான் பார்க்கார். அப்போ உங்களை அவர் பார்க்குறதுனால குரு பார்வை கிடச்சிருச்சுங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எங்கடா இருக்குது, எப்படா கிடைக்கும் அப்படி நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா? அந்த வருத்தங்கள், கவலைகள் நீங்கி உங்களுடைய முழு இயக்கமும் இயங்குவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 6 மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க. இதை செஞ்சிட்டோமே, இதை செய்யலையே அப்படின்னு 2 விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. என்னடா பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன். இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமாகி அமர்ந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ரொம்ப போராட்டம், எதையும் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு. ஆனால் அந்த இயக்கம் இனிமேல் கவலை இல்லை, நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியில் யாரெல்லாம்
தங்க நகைகள், வைர நெக்லஸ், ஆடை ஆபரணங்கள் வாங்கின ஆசைப்படுறீங்களோ அதற்கான ஒரு பொற்காலம், அதற்கான செயல்பாடுகள் கிரக அமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்குன்னு. அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்காருல்ல, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப 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 போராடி பார்த்தேன், ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். இந்த உலகத்தில் விருச்சிகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். நீங்கள் எதை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உயிருக்கு உயிராக இருப்பீங்க, பாசமாக இருந்திருப்பீங்க, நேர்மையாக கூட இருந்திருப்பீங்க. உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய பேங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மைக்கு எங்கே மதிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கல, அதற்கான ஒரு மதிப்பும் கிடைக்கல. அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வராதா? எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புலேருந்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு வராதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு, உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு, போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் உண்டு. அதேபோல் விருச்சிகராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை விதமான உண்மையான நபர்களுக்கு, திருமணம் முடித்த நம்முடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் இறை அருளுக்கு கிடைச்சது, அது குரு பகவான் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை. அப்போ குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. நான் விருச்சிகராசியில் பிறந்திருக்கேன், என் குழந்தை என்னை மதிக்குமா, என் மேலே பாசம் காட்டுமா, இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுதே, நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயல்பாடையும் மதித்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் 2வது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, 2வது மேரேஜாக முடித்தாவது நல்லா இருக்குமா, 2வது திருமணம் முடித்தாவது வெற்றி வருமா வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அத்தனை விதமான நம்முடைய விருச்சிகராசி என்பர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. 2வது திருமணத்துக்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஆனால் அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால், நடக்கிற தசாபுத்தியும் வலுவாக இருந்தால், இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை, ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறலாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து
எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.